இந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் லாஸ்டா உங்க மனசை ரொம்பவே கணக்க வச்சிருங்க. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை அழகா ட்ரெஸ் பண்ணி நடு ரோட்ல விட்டு போறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாருமே நீ யாருமா, நீ தொலைஞ்சிட்டியா அப்படின்னு எல்லாருமே நின்று கேட்கறாங்க. அதே பொண்ணை நல்லா மேக்கப் பண்ணி அந்த பொண்ணை ஒரு ஏழை பொண்ணு மாதிரி மாத்தி அதே ரோட்ல அதே பிளேஸ்ல விட்டு போறாங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணை யாருமே கண்டுக்கல. நீ யாருமா, தொலைஞ்சு எடுத்துட்டியா அப்படின்னு யாருமே கேட்கலாங்க. இதுல எக்ஸ்ட்ரீமா அந்த பொண்ணு கத்த வேற செய்யுது. அப்ப கூட யாருமே திரும்பி பார்க்கலாங்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு ரெஸ்டாரண்ட்ல பண்றாங்க. அதே மாதிரி அந்த பணக்கார பொண்ணு எல்லாமே ரொம்ப பழகுறாங்க. உனக்கு என்ன வேணும், சாக்லேட் வேணுமா அப்படிலாம் கேட்கறாங்க. ஆனா அதே பொண்ணை ஒரு ஏழை பொண்ணா மாத்தி மேக்கப் பண்ணி அனுப்புறாங்க. இப்ப பல விஷயங்கள் நடக்குங்க. எக்ஸாம்பிள் ஃபார் அந்த பொண்ணு ஒரு சர்க்கிள் போய் உட்காருது. அந்த அம்மா அந்த பேக் எடுத்து அப்படியே இந்த சைடு மாத்தி வைக்குது. இன்னொருத்தர் என்னன்னா உட்கார்ந்த பொண்ணை எழுப்பி விட்டு வெளியே போ அப்படின்றப்பல லாஸ்ட் அந்த பொண்ணை வெளியே போக சொல்லிடுறாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, அந்த பொண்ணு யார்ட்டையுமே ஃபுட் வேணும் அது வேணும்னு கேட்டுக்க கூட இருக்காது. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணை உள்ள இருக்க விடல. இதுல ஏழைகள் அந்த உலகம் எப்படி நடத்துதுன்றது உங்களுக்கு தெரியும். சோ இதை நீங்க ஒரு குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒண்ணே ஒண்ணு தாங்க சொல்றேன். இந்த உலகத்துல குழந்தைகளை அனாதையா கூட விட்டு போறாங்க. ஆனா ஏழையா விட்டு போக கூடாது.